யங்ஸ்டர் ப்ரீமியர் லீக்கோட 5வது மேட்ச்சு எம்ஐபி விசஸ் தர்ணி சிசி. தர்ணி சிசிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் சரவணா அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தீபன். எம்ஐபி அணிக்காக முதல்ல வர போடுறது ஹென்ரி. இந்த மேட்ச்சில் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக டைரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்லா ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்ட இருந்து. சிங்கிள். ஒருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தீபன். நல்ல ஷாட், ஃபேஸ் பண்ண மொதல் பாலே அவுட் சைடில் ஒரு பவுண்டரியோட தொடங்கியிருக்காரு இங்கே தீபன். அதோட அதிரடி கண்டினியூ ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாரு. ஸோ அதே இன்னிங்ஸ் இப்போ கண்டினியூ பண்ணுறாருன்றதை பார்ப்போம். தேர்ட் பால் சென்சிபிளாக லெக் சைட் திசையில் தட்டிட்டு இது ஒரு சிங்கிளுக்கான முயற்சி ரெண்டாக மாறுது. ரன் அவுட்கான கால், பட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். நேரம் இல்லாத காரணத்தினால இந்த மேட்சை 7 ஓவராக மாற்றிருக்காங்க. ஒரு ஓவர் மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ஓவருக்கான 4வது பால் ஸ்ட்ரைக்கில் தீபன். நல்ல பாலுங்க, பாட்டம் எட்ஜு. கீப்பர் காலில் பட்டு கேட்ச் வந்தது, பட் இருந்தாலும் அது வெளியே போனதால் எடுக்க முடியல. டாட் பால் மாதிரி இருக்குது. 5வது பால் நல்ல பாலுங்க, அருமையாக போட்டார். ஒரு நல்ல லென்த்தில் போடப்பட்ட யார்க்க பால். ரன் அவுட்கான ட்ரை மிஸ் ஆகிருக்கு. அங்கே ஃபீல்டு மிஸ்ஸுங்க. 1-2 மாறுதுங்க. லெக் பைஸ் முறையில் 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பாலுங்க ஹென்ரி டு தீபன். நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. பால் ரைஸ் ஆகாமல் டவுன்லேயே வந்திருக்கு. ஒரு டாட் பால். அதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. முதல்ல ஒரு முடிவில் 9 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தர்ணி சிசி. செகண்ட் ஓவரை போட்டதுக்காக பவுலர் அருண் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரவணா. ஃபர்ஸ்ட் பால் சின்ன தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் பால் நோ பாலுங்க. ஃபர்ஸ்ட் பாலே அம்பையர் கிட்ட இருந்து நோ பால் காலு. இங்கே கேட்ச் பிடிச்சும் வேஸ்ட்டு. கீப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததாக சொல்லி நோ பால் கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு டிஸ்ட்ராக்ஷன் சொல்லி. ஸோ என்னன்னு தெரில, ஆர்கியூ போயிட்டுருக்கு. அம்பையர் பேசி நோ பால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் அமைது. ஸோ ஃபர்ஸ்ட் பால் அகைன் ஒரு பாலாக உடச்சி போட்டிருக்காருங்க. அவருக்கு இந்த மாதிரி பால்லாம் ஈஸி 6 பதிவு பண்ணியிருக்காருங்க. அடிச்சு கொன்ற மாதிரி ஒரு பால், ஃப்ரீ ஹிட் பாலில் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆடக்கூடிய ஷாட்டு. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு தீபன். செகண்ட் பால் ஸ்லோ பாலுங்க, ஒரு தூக்கி போட்டிருக்காரு. ஜஸ்ட் லெக் திசையில் ஃப்ளிக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரவணா. மிகப்பெரிய ஒய்டுங்க, நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் கிட்டே இருந்து. பட் இருந்த போதிலும் இங்கே ஒரு குயிக் சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் +1. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் தீபன். ஃபுல் டாஸ் பாலுங்க, மீண்டும் ஒரு தப்பான பாலு. அதுக்கான ரிசல்ட் மீண்டும் ஒரு 6ங்க. இங்கே இந்த ஓவரில் மட்டும் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் தீபன். 4th பால் ஷாட்டுங்க, லெக் சைட் திசையில் அவருக்கு ஏற்ற மாதிரி உடச்சி போட்டிருக்காரு. தரமான ஷாட்டுங்க இந்த முறை. மீண்டும் ஒரு 6 தீபனோட பேட்டில் இருந்து. 5th பால் நல்ல பாலுங்க, பவுலர் கிட்ட இருந்து ஒரு நல்ல கம்பேக். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவரோட கடைசி பால் வைடுங்க. ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். நல்ல பாலுங்க, நல்ல வைடு ஆக்கரில் போட்டார். டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 33 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தர்ணி சிசி. 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் அப்பு, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சரவணா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட், உள்ளே போட்டாருங்க. நல்ல பாலு தான், சரியான டேக்கு. சூப்பரான 6ங்க சரவணா கிட்ட இருந்து ஒரு முதல் 6. செகண்ட் பால் சுவிட்சுக்காக போகிறாரு, அடிச்சிருக்காரு. பட் கேட்சுக்கான வாய்ப்புங்க இந்த முறை எடுத்திருக்காருங்க. இங்கே முல்லை ஃபீல்டர் முல்லை கிட்ட நல்ல கேட்சு. சுவிட்சில் ஆட பார்த்தாரு, பட் டாப்பேஜ் ஆகி ஃபார்வர்ட் ஃபீல்டர் கையிலே விழுந்திருக்கு. ஃபீல்டர் சரவணா தன்னோட விக்கெட்டில் இருந்து வெளியேறாரு. தர்ணி சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, அட்டன் பண்ணி 6 மாத்திராரா. கேட்ச் எடுத்திருக்காரு, பட் 6 கொடுத்துட்டாருங்க ஃபீல்டரு. நல்ல ஷாட்டு, பட் ஃபுல் டாஸ் நெஞ்சுக்கு மேலே அந்த பால் அப்படியே வெளியே தள்ளியிருக்காரு. அந்த மொதல் பாலே ஒரு 6ஓட தொடங்கியிருக்காரு பேட்ஸ்மேன் தினேஷ். நெக்ஸ்ட் பால் அப்பு டு தினேஷ்.
ஷாட் 4 ஆகுமா? ஆயிருக்குங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஃபீல்டர் தலைக்கு மேலே தாண்டி போயிருக்கு. இங்கே தினேஷ் கிட்ட இருந்து 6க்கு அப்புறம் ஒரு நல்ல 4. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, ஆடி இருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் தீபன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் போட்டு ஷாட்டுங்க. லோ ஃபுல் டாஸ் பாலு. அழகாக முட்டி போட்டு வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாருங்க. தினேஷோட அதிரடி, சாரிங்க தீபனோட அதிரடி இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. தினேஷ் தீபன் 2 பேருமே நல்ல ஸ்கோரை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க டீம் தரணி சிசிக்காக. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 56 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தரணி சிசி. 4வது ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் ஹென்ரி, ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க. ரன் அவுட்கான வாய்ப்பாக இருக்குமா? இல்லைங்க. ஒரு நல்ல குயிக் சிங்கிளிங்க. இந்த ஓவருக்கான செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தீபன். லோ ஃபுல் டாஸ், சேம் ஷாட்டுங்க. போன ஓவரில் ஃபைனல் பாலை அப்படியே ஒரு ரீப்ளே பார்த்த மாதிரி இருந்தது இந்த ஷாட்டு. மீண்டும் ஒரு 6. தேர்ட் பால். ஓ நல்ல பாலுங்க. மிடில் ஸ்டிக்கு மேலே லைனில் வந்துருக்கு. பேட்ஸ்மேன் விலகி ஆட பார்த்தாரு. இது ஒரு டட் பாலை மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பால். இந்த மாதிரி ஷாட் ஆட பார்த்தாரு. பட் இந்த முறை கரெக்டான மீட் அமையல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓவருக்கான 5வது பால் ஹென்ரி டு தினேஷ். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் இங்கே மிகப்பெரிய கொடை கிளம்பி இருக்கு. ஃபீல்ட் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஃபீல்டரும் சேர்ந்து நீயா நானான்னு யோசிச்சுக்கிட்டு 3 பேருக்கும் நடுவில் விழுந்து பால் வெளியே போயிருக்கு. இங்கே ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பை ரொம்ப ஈஸியாக லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவருக்கான கடைசி பாலுங்க. ஷாட் மிகப்பெரிய 6ங்க. மீண்டும் தீபனோட பேட்டில் இருந்து அவரோட ஃபைனல் பாலும் ஒரு 6ஓட முடிச்சிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் 71 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டீம் தரணி சிசி. அடுத்த ஓவர் போட்டதுக்காக மீண்டும் பவுலர் அப்போ வந்திருக்காரு. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் தினேஷ். ஓவருக்கான முதல் பால் ஃபுல் டாஸ் பால். பட் இந்த முறை பவுலருக்கு கேட்ச் ஆப்ஷன் எடுத்திருக்காருங்க. இங்கே விக்கெட் இழந்திருக்காரு தினேஷ். ஷாட்டுக்காக ட்ரை பண்ணார். பட் சரியான மீட் அமையாமல் பவுலர் கையிலேயே போய் இறங்கியிருக்கு பால். தரணி சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீனு ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் பால் ஷாட். வந்த பாலே ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். 6ங்க. நல்ல ஷாட்டுங்க. பாலே ஒரு 6ஓட தொடங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஸ்லோயராக போட்டார். பேட்ஸ்மேன் ஜட்ஜ் பண்ணி ஜஸ்ட் அதை தொட்டுட்டு ஒரு சிங்கிளை மட்டும் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ஷாட். மீண்டும் ஒரு 6ங்க. இங்கே தீபன் ஃபேஸ் பண்ணுற பாலில் 90% 6 தாங்க போய்கிட்டு இருக்கு. அருமையான பேட்டிங்கை கொடுத்துட்ருக்காரு தரணி சிசிக்காக. 5வது பால் ஒரு நல்ல பாலுங்க. பாட்டம் எட்ஜு கீப்பர் காலில் பட்டு வெளியே வந்திருக்கு. டாட் பாலாக மாதிரி இருக்குது. இந்த ஓவரோட கடைசி பால் ஃபுல் டாஸ் பால். பட் கரெக்டான மீட் அமையாத மாதிரி இருக்குது. கேட்சாக மாறுமாங்க? இல்லைங்க. ஃபீல்டருக்கு முன்னாடி பிச்சாக இருக்குது. ஃபீல்டர் வரலை அவ்வளோ குயிக்காக. ஸோ அதனால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 85 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவுலர் சாம். 6வது ஓவர் போடுறதுக்காக ஸ்ட்ரைக்கில் தீபன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சின்ன தடுமாற்றம் பவுலர்கிட்ட. ஃபர்ஸ்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு. மீண்டும் 6. தீபனோட பேட்லேருந்து மீண்டும் ஒரு 6. 50 ரன்ஸ் ரீச் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் தீபன். சரியான அதிரடி. நெக்ஸ்ட் பால் ஷாட். இந்த முறை ஸ்ட்ரைட்லங்க. பேங். மீண்டும் ஒரு 6. நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால். நோ பாலுங்க. ஃப்ரீ ஹிட் வேறு. நேரத்துக்கு கீப்பருக்கு கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடுற மாதிரி எரிஞ்சிட்டார் பவுலர். பவுலர் மேலே கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கு. நான் இங்கே தீபனோட பேட்டிங் அப்படி. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட்கான சிக்னல். இங்கே ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. மீண்டும் ஒரு ரீபாலிங்க. மீண்டும் அதே தவறான பாலுங்க. பட் இந்த முறை 6ங்க. பட் பேட்ஸ்மேன் வந்து பாலை மீட் பண்ணால் கரெக்ட் பால் கொடுத்ததால ஸோ இந்த ஃப்ரீ ஹிட் கம்ப்ளீட் ஆகுது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல பேட்டிங்கை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க தரணி சிசிக்காக. 4வது பால்
ஷாட் மீண்டும் ஒரு 4ங்க. சரிங்க 6ங்க. 4வது 6ங்க. சின்ன குழப்பமாயிடுச்சு. ஏன்னா 6 மட்டும்தாங்க போயிட்டுருக்கு. 5வது பால் ஷாட். ஹியூஜ் ஷாட்டுங்க. 6ங்க. 5வது 6ங்க. அவரோட ஃபைனல் பால் வைடுங்க. முன்னாடி ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ரன் எதுவும் எக்ஸ்ட்ரா ஓடல, ஒயிட் மட்டும்தான். 3 பால். ஃபைனல் பால் மட்டும்தாங்க மிஸ் ஆகிருக்கு. டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 6 ஓவர் முடிவில் 118 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்கங்க. ஃபைனல் ஓவர் போட்டதுக்காக பவுலர் ஹக்கீம், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சீனு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்டில் ஆடி இருக்காரு. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். சிங்கிள் தாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் தீபன் வந்திருக்காரு. பேங். 6ஆ கேட்சா? நல்ல ஒரு டேக்கனுங்க. அருமையான கேட்ச் எடுத்திருக்காரு சாம். இங்கே தீபன் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறாரு. ஒரு எக்ஸலண்ட்டான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு தர்ணி சிசி அணிக்காக. தர்ணி சிசிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் அருணுங்க. இவர் போன மேட்ச்சில் சரவடியாக அடித்தார். பார்ப்போம். இந்த மேட்ச் 4 பால் இருக்குது. தேர்ட் பால் ஹக்கீம் டு அருண். ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணார், பட் கவர் பண்ண முடியல. இங்கே 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஃபேஸ் பண்ண மொதல் பால் பவுண்ட்ரியோட தொடங்கியிருக்கார் அருண். சாரிங்க, பவுண்ட்ரி லைன் செக் பண்ணிவிட்டு 6 கொடுத்துருக்காங்க அம்பையர். ஃபேஸ் பண்ண மொதல் பாலே 6ங்க. செகண்ட் பால் சரிங்க 4th பால். இந்த முறை கூட கிளம்பியிருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பாக அமையுமா? கேட்ச் ட்ராப் எடுத்துட்டாருங்க. இங்கே மீண்டும் ஒரு விக்கெட் இங்கே ஹக்கீம்க்கு. இங்கே பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் அருணும் தன்னோட விக்கெட்டிலேருந்து வெளியேறியிருக்காரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கரண்ட் ஸ்ட்ரைக்கில். 5வது பால் லெக் சைட் திசையில் ஆடி இருக்கார். 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும் தாங்க. சிங்கிள். ஃபைனல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் ஸ்ட்ரைக்கில் சீனோ. ஸ்லோவர் பால் நல்ல முறையில் போட்டிருக்காருங்க. ஃபைனல் பால் டாட் பாலோடு முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு ஹக்கீம். இங்கே இதோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 7 ஓவர் முடிவில் 126 ரன் அடிச்சிருக்காங்க. 127 ரன் அடித்தா இங்கே மேபி வெற்றி. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்தி அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் ரனில் பேட்ஸ்மேன் முல்லை. முதல் ஓவர் போடுறது பவுலர் எடிசன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட். கேட்சா? 6ஆ? இல்லைங்க, நோமேன்ஸ் லேண்டில் தான் விழுந்திருக்கு. இப்போ சிங்கிள் மட்டுமே. மொதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கோர் கொஞ்சம் அதிகம். 7 ஓவரில் 127 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. செகண்ட் பால் அருமையான பாலுங்க. தேர்ட் பால் நல்ல ஷாட். கேப்பில் போகுமான்றதை பார்ப்போம். ஃபீல்டர் இருக்காரு, தடுத்துருக்காருங்க. நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர் சரவணா கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் சரிங்க 4th பால் ஷாட். கேட்சா இல்லை? 6ங்க. பேட்ஸ்மேன் கார்த்திகிட்ட இருந்து ஒரு நல்ல 6. முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு தன்னோட அணிக்காக. ஒரு 5வது பால் நல்ல பாலுங்க. போயிடுங்க. பால் நல்ல பாலுங்க. நல்ல கம்பேக் பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் நல்ல பாலுங்க. அருமையான பால். லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 10 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் சரவணன், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபுல் டாஸ் பால் தரையாக போயிருக்கு. ஃபீல்டர் கைக்கு போனதால் இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் கிரேட் பால் டாட் பாலுங்க. தேர்ட் பால் நல்ல பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. ஆனால் கேட்சுக்கான வாய்ப்பு கரெக்டான மீட் அமையல. கேட்ச் ட்ராப்புங்க. சிங்கிள் மட்டும் தாங்க ஓடி இருக்காங்க. கேட்சும் ட்ராப் ஆகிருக்கு. ஃபோர்த் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. நல்ல பால் ஒயிட். அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட்கான சிக்னல். பால் ஃபுல் டாஸ் பால் கரெக்டான கனெக்ட் இல்லை. 1ஆ 2ஆன்றதை பார்ப்போம். நல்ல த்ரோங்க. சிங்கிள் மட்டும் தான். இவருக்கான ஃபைனல் பால் ஸ்ட்ரைக்கில் முல்லை. ஃபுல் டாஸ் பால். ஒரு தப்பான பால். அதை அப்படியே பேக் சைடு
அழகாக ஒரு ஃப்ளிக் பண்ணி தட்டி விட்டார். 4 ரன்னுங்க. சாரிங்க, 5 பால் தான் இருக்குது, இன்னும் 1 பால் இருக்கும். ஃபைனல் பால் ஆஃப் த ஓவர். நல்ல பாலுங்க, அருமையாக போட்டார். நல்ல ஃபீல்டிங்க. இந்த பாலை டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் 18 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் தீபன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் கார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அருமையான லென்த்தில் போடப்பட்ட பால். டாட் பாலை மாதிரி இருக்குது. செகண்ட் பால் வைட் லைனில் போட்டிருக்காரு. அருமையாக ஒயிட் கொடுத்துருக்காருங்க. அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட் சிக்னல். கீப்பர் அப்பீல் பண்ணியிருக்காரு, என்னன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் கைக்க போகுது. நல்லா ஸ்டாப் அங்கே. சிங்கிள் மட்டும் தாங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஆட பார்த்தாரு, பட் பேட்ஸ்மேனை பார்த்து கரெக்டாக ஒயிட் லைனில் போட்டார். ஆஃப் சைடில் டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் பால் இன்னும் ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தாங்க இருக்குது. நல்ல முறையில் போட்டுட்ருக்காங்க. பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய இடத்துல கட்டாயமாக பெரிய ஷாட் ஆட வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நல்ல ஒரு பவுலிங் அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க. 5வது பால் நல்ல பால், டாட் பால். லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர். பேட்டில் டிப் ஆகிருக்கு. அம்பையர் ஒயிட் சிக்னல் கொடுத்துட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். நல்ல ஓவரை போட்டு கொடுத்துருக்காருங்க இங்கே தீபன். பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங்லேயும் ஒரு சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருக்காரு. இதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 21 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 4வது ஓவர் போட்டதுக்காக பவுலர் எடிசன். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் முல்லை. விலகி ஆட பார்த்தாரு. ஒயிட்டில் வந்திருக்க பால் ஒயிட் பால். அடுத்த 24 பாலுக்கு 107 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க டீம் மேபி. ஓவருக்கான முதல் பால் ரீபாலாக. நல்ல ஷாட்டுங்க, தரையா பலார்னு போயிருக்கு. பட் ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஸ்டாப், சிங்கிள் மட்டும் தாங்க. ஓவருக்கான செகண்ட் பால் டிப்பாய் தரையா வந்திருக்குங்க. டாட் பாலுங்க மீண்டும். ஓவருக்கான 3வது பால் பவுலர்க்கா கைக்கே போயிருக்கு. காலை வச்சு தடுத்துருக்காரு ஒரு வழியா. அகைன் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் கொஞ்சம் தாங்க மிஸ்ஸு. வைடு கொஞ்சம் உள்ளே போட்டிருந்தாருன்னா க்ளீன் போல்ட் ஆகிருப்பார். ரீபால் ஜஸ்ட் பேட்ஸ்மேன் விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக இது போல்டு தான். ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். 2 ஃபீல்டருமே பால் எடுக்க கொஞ்சம் திணறி இருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தாங்க. நெக்ஸ்ட் பால் சிறப்பான ஓவரை போட்டுட்ருக்காங்க டீம் தர்ணி சிசி. பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங்லேயுமே ஒரு நல்ல எஃபர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே சிங்கிள் மட்டும்தான். பெரிய ஸ்கோர் ஆட வேண்டிய கட்டாயத்தினால இங்கே பேட்ஸ்மேனுமே பெருசாக ஆட முடியல. கொஞ்சம் ப்ரெஷராகி தான் ஆடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, மீண்டும் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இதோட இந்த ஓவரும் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. சரிங்க, ஒரு பால் இருக்குன்றதால அப்படியே கேட்டுட்டு வந்து போட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த பாலும் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. போன பால் தப்பான ஒரு கால் கொடுத்ததால ஒரு பால் போட வேண்டியிருந்து போட்டிருக்காங்க. 26 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 4 ஓவர் முடிவில். அடுத்த 3 ஓவருக்கு கிட்டத்தட்ட 101 ரன் ஆடணுங்க. 5வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஷார்கேஸ். ஸ்ட்ரைக்கில் முல்லை. ஃபர்ஸ்ட் பால் பவுலர் கைக்கே கொடுத்துருக்காரு. டாட் பால். மேட்ச் கிட்டத்தட்ட அவங்க கையை விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் கேஷுவலாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட். ஆறுங்க, 6 முதல்ல இருந்தே அவங்க ஆடி இருக்க வேண்டியது. இந்த இடத்துல யாரும் அவங்களுக்கு இப்போதைக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாது. பட் ஆடலாம், எல்லா பாலுமே 6 ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. தேர்ட் பால் சரிங்க. போன பால் கேமராவில் போட்டதால் அந்த பால் கமெண்ட்ரி கொடுக்க முடியல, கரெக்டாக சொல்ல முடியல. இந்த பால் வைடு கொடுத்துருக்காரு அம்பையர். நெக்ஸ்ட் பால் ரீபால் கேட்சுங்க. முல்லை தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்பு இங்கே தடுத்துருக்காருங்க. 6 போகலை. ரன்னும் ஓடலைன்னு நினைக்கிறேங்க. டாட் பால் ஸ்லோ பாலுங்க.
பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு நிற்கிறத பார்த்த உடனே ஸ்லோவாக தூக்கி போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஆல் ஃபீல்டர் யாரும் இல்லை. பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி போயிருக்குங்க. பவுண்ட்ரியோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 5 ஓவர் முடிவில் 37 ரன் மட்டும் தாங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 6வது ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் தீபன். ஃபர்ஸ்ட் பால். டாட் பால். செகண்ட் பால். மேட்ச் கிட்டத்தட்ட டீம் தரணி சிசி வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண் ஸ்கூப் பட பார்த்தாரு. பட் பேட்டில் எந்த எட்ஜில் போட்டதுன்னே அவருக்கே தெரியல. டாட் பால். ஃபோர்த் பால். ஒயிட் காலா இல்லைங்க, அம்பையர் எதுவும் சிக்னல் தரலை. டாட் பால் தான் நினைக்கிறேன். 5வது பால். சுவிட்சில் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி பவுண்டரிக்கான வாய்ப்பு, ஏன்னா ஃபீல்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ ஒரு 4 ரன்னை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஷார்ட். இந்த முறை ஒரு 6ங்க. போன பாலில் 4, இந்த பால் 6. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு ஓவர் பாக்கி இருக்குது. 6 ஓவர் முடிவில் 48 ரன் எடுத்திருக்காங்க. அடுத்த 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 90 ரன் அவங்க 80 ரன் கிட்ட ஆட வேண்டியிருக்கு. ஃபைனல் ஓவர். பவுலர் தாமு. வைடுங்க. பவுண்ட்ரிங்க. ஒயிட் +4. ஃபர்ஸ்ட் பால். மீண்டும் ஒயிட் தாங்க. ஒயிட் +1. ஃபர்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. செகண்ட் பால். மீண்டும் டாட் பால் தாங்க. தேர்ட் பால். சுவிட்சில் ஆடி இருக்காரு. ஃபீல்டர்ஸ் யாரும் இல்லை. 6ங்க. நெக்ஸ்ட் பால். கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. மேட்ச்சு விக்கெட் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேட்ச் கம்பல்சரி தரணி சிசி பக்கம் போயிடுச்சு. அது 4வது ஓவர்லேயே. 5th பால். வைடுங்க. 5th பால். டாட் பாலுங்க. ஃபைனல் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். அவ்வளோதாங்க, அடிச்சிட்டாரு. விக்கெட்டுங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்காங்க டீம் தரணி சிசி. வாழ்த்து.